பூர்வ ஜென்மத்தில் திராவிட நாட்டை ஆண்டு வந்த இந்திரத்யும்னன் என்ற மிகச்சிறந்த அரசன் இருந்தான். அவன் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தன். ஒருமுறை பூஜையில் இருந்தபோது அகத்திய முனிவர் அவனை பார்க்க வந்தார். அரசனுக்கு பக்தி பரவசத்தில் புற உலகமே தெரியவில்லை. அதனால் அவர் வந்ததை கவனிக்காமல் மரியாதை செலுத்தத் தவறினான். இதனால் கோபமடைந்த அகத்தியர், நீ ஆணவத்துடன் யானையைப் போலத் திரிகிறாய், அதனால் அடுத்த பிறவியில் நீ யானையாகப் பிறப்பாய் என்று சாபமிட்டார். பதறிப்போன இந்திரத்யும்னன் மன்னிப்புக் கேட்க முனிவர் மனம் இறங்கி, நீ யானையாகப் பிறந்தாலும் ஓர் ஆபத்தில் முழு மனதுடன் திருமாலைச் சரணடையும் போது அவர் உனக்கு மோட்சம் அளிப்பார் என்று விமோசனம் அளித்தார். இதேபோல் ஹுஹு என்ற கந்தர்வன் ஒருவன் விளையாட்டாக குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த தேவல முனிவரின் காலை பிடித்து இழுத்தான். கோபமடைந்த முனிவர், நீ குளத்தில் வாழும் முதலையாகப் பிறப்பாய் என்று சபித்தார். அவன் விமோசனம் கேட்க, நீ கஜேந்திரன் என்னும் யானையின் காலை பிடிக்கும்போது திருமாலால் வதம் செய்யப்பட்டு மீண்டும் கந்தர்வனாக உயர்வை பெறுவாய் என்று கூறினார். கஜேந்திரன் பிறப்பு சாபத்தின் விளைவாக இந்திரத்யும்னன் திரிகூட மலையில் கஜேந்திரன் என்ற பெயருடன் யானைகளின் தலைவனாகப் பிறந்தான். பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அது நல்ல பக்தியுடனும் கம்பீரத்துடனும் வாழ்ந்தது. ஹுஹு என்ற கந்தர்வனோ அதே மலையின் ஒரு குளத்தில் பலம் வாய்ந்த முதலையாகப் பிறந்தான். யானையின் துயரம் ஒரு நாள் வெயிலின் தாக்கத்தால் தாகம் தாங்காமல் கஜேந்திரன் தன் கூட்டத்துடன் அந்த குளத்திற்கு வந்தது. மனமகிழ்வுடன் அது தன் தும்பிக்கையால் நீரை குடித்தது, மலர்களை பறித்தது. அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மறைந்திருந்த பலம் வாய்ந்த முதலை மின்னல் வேகத்தில் கஜேந்திரனின் காலை இறுகப் பிடித்து கொண்டது. யானை வலி பொறுக்க முடியாமல் பிடியை விட முயற்சி செய்தது. மற்ற யானைகள் அனைத்தும் கஜேந்திரனை விடுவிக்க முயற்சி செய்தன. ஆனால் முதலையின் பிடி மிக வலிமையாக இருந்தது. நீருக்கு வெளியே யானையின் பலம் குறைந்தது, நீருக்குள் முதலையின் பலம் அதிகமானது. சரண் அடைதல் பல நாட்கள் கடுமையான போராட்டம் நடந்தது. மெல்ல மெல்ல கஜேந்திரனின் பலம் குறைந்தது. எந்த உதவியும் இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் கைவிட்ட நிலையில் வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தது. சரீர பலம், சுற்றத்தின் துணை, ஆதிக்கம் என எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் தன்னை உருவாக்கிய அந்த பரம்பொருளை மட்டுமே சரணடைய முடிவெடுத்தது. தனது தும்பிக்கையால் குளத்தில் மிதந்த ஒரு தாமரை பூவை எடுத்து வானை நோக்கி உயர்த்தி, ஆதி மூலமே என் துன்பம் போக்கி என்னை ரட்சிக்க விரைந்து வா என்று மனம் உருகி முழு பக்தியுடன் விஷ்ணுவை அழைத்தது. விஷ்ணுவின் கருணை பக்தனின் குரல் கேட்டதும் வைகுண்டத்தில் லட்சுமி தேவியுடன் பேசிக் கொண்டிருந்த திருமால் எதற்கும் காத்திருக்காமல், கருட வாகனத்தை கூட முழுமையாக தயார்படுத்தாமல் அவசரமாக கிளம்பி பூமிக்கு வந்தார். கஜேந்திரன் அந்த தாமரை பூவைக் காண்பித்து, நான் சரண் அடைந்து விட்டேன், காப்பாற்றுங்கள் என்று சொல்லும்போதே திருமால் தன் கையில் உள்ள சுதர்சன சக்கரத்தை ஏவி முதலையின் தலையை துண்டித்தார். முதலையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கஜேந்திரன் மோட்சம் அடைந்தது. முந்தைய பிறவியில் மன்னனாக இருந்த அதன் ஆணவம் முதலையால் அழிக்கப்பட்டதால் திருமால் அதற்கு முக்தி அளித்தார். சரணாகதியுடனும் இறைவனை அழைத்தால் அவர் உடனே வந்து நம்மை காப்பாற்றுவார் என்ற ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறது.